இன்னைக்கு திமுகவோட அற்ப அரசியல் பார்த்தீங்களா? ஒரு ஒரு பேட்ச் ஒன்று, வாயத்தரங்க சிஎம். நாங்கள் திமுக சொல்கிறோம், வாயை மூடுங்க திமுக, வாயை மூடுங்க டிஎம்கே. வாயை திறந்து பேச வேண்டிய நேரத்துலலாம் காத்தாடி விட்டது யாரு? எங்களை கதற விட்டது யாரு? அப்பெல்லாம் உங்களுக்கு எங்கள் மேலே அக்கறை இல்லை, எங்கள் மேலே ஒரு பாசம் இல்லை, பரிவு இல்லை. எதிர்கட்சி ஆனவொன்னு நீங்கள் எப்படி அடுத்தவங்களை கேள்வி கேட்குற அதிகாரம் உங்களுக்கு வந்துச்சு? அதுதான் திமுக எதிர்க்கட்சியானா நல்ல கட்சியா ஆயிடும் அப்படின்ற. இப்போ நல்ல கட்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குறைகளை தட்டி கேட்குறாங்க. குறையை செய்து வைத்தது யார்? குறையே நீயே பண்ணிட்டு அந்த குறைக்கு நீ தீர்வு கேட்டால் எப்படி? இது சீமானன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். கூட உட்காந்து அழுதா எப்படி? அது எவ்வளோ பெரிய அநியாயம். அந்த லட்சணத்தில் திமுக இன்னைக்கு ஒரு நாடகத்தை ஏற்படுத்துது. திமுகவுடைய நியூஸை யாருமே பார்க்க விரும்பல. 5 வருஷம் நியூசன்ஸ் பண்ண இவன் நியூஸ் போட்டால் எப்படி பார்ப்பான் ஜனங்க? இப்போ தாவேக்கா ஏதோ புதுசு புதுசு நம்ம உத்து பார்த்தோம், ஒன்றுமே இல்லையே. என்ன நடவடிக்கை? சிங்கப்பெண், அதனால ஒரு நடவடிக்கை ஏற்பட்டிருக்கு. சொல்லுங்க. சிங்கப்பெண்ணால், சிங்கப்பெண் அதிரடிப்படையால் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. சொல்ல முடியுமா நீங்க? இல்ல, நிறைய இடத்துல வந்து பாதுகாப்பு வழங்குறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு. எதே சிங்கப்பெண் ஹெல்மெட் இல்லாம ரோட்ல வண்டி ஓட்டுறதா? நேத்து கூட வந்து குழந்தை மெரினா பீச்ல ஒரு குழந்தை காணாம போயிருக்கு. அந்த குழந்தைய வந்து மீட்டு காவல்துறை கிட்ட ஒப்படைச்சு அப்புறம் பெற்றோர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அந்த குழந்தைய வந்து மீட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி வந்து பல்வேறு பகுதியில நைட் நேரத்தெல்லாம் எங்க பாதுகாப்பு இல்லையோ அந்த பகுதிகளில் நடமாடுறதெல்லாம் ஒரு பீச்சோட நியூஸ் சொல்லிட்டீங்களா? பீச்ல ஒரு குழந்தை காணோம், அந்த குழந்தை கண்டுபிடிச்சாங்க. நல்ல விஷயம். இப்போ நான் 5 விஷயம் சொல்லவா? 10 விஷயம் சொல்லவா? 50 விஷயம் சொல்லவா? இந்த 5 வாரத்தில் மேடம் ஒரு ஆட்சி இல்ல, அந்த படை முதல்ல முழுசா செயல்படணும்ல. செயல்பட்டு இருக்கும் பொழுதே மேடம் ஒரு ஆட்சி என்ன செய்யணும் அந்த தெளிவுக்கு நீங்க வாங்க. திமுக எந்த விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணாம எல்லாமே தான் செய்யறது சரி அப்படின்ற ஒரு பகல் கனவுல இருந்ததுனால தான் இந்த அளவு ஒரு பின்னடைவு. தாவேக்கா என்ன செய்யணும்?